வஸல்லம் அவர்கள் அதை தொடர்ந்து அடுத்து அப்படியே சொல்லி காமித்தார்கள். இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே, ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்கில் முஃமினீன், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் முஃமின்களுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படுகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் முஃமின்களுக்கான ரிஸ்கில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் ஒருவனுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் ஒருவன் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கின்றான். ரிஸ்கில் பரக்கத்தை தரக்கூடிய மாதம். கணித்திற்குரியவர்களே, யாருக்கு தெரியுமா இந்த பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான்? அந்த ரமலான் மாதத்தில் தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொடுக்குகின்றான். கிணறு இருக்கிறதே, கிணறு, அதிலே தண்ணீரை அல்லதான் அது ஊற்றெடுத்து கொண்டிருக்கும். தண்ணீர்கள் ஊற்றெடுக்க தண்ணீரை நாம் வெளியேற்றவில்லை என்றால் ஊற்று ஒரு நாள் நின்று போய்விடும். ஊற்று நின்று போனால் இறுதியில் கிணறு வத்திவிடும். கிணறு வத்தி போனால் இறுதியில் அந்த கிணத்தில் பாறைகள் மாத்திரம்தான் மிச்சமாக இருக்கும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் அப்படிதான். நாம் கொடுக்கதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அதிகரித்துக் கொண்டே இருப்பான். அதை நமக்கென்று நாம் தக்க வைத்துக் கொண்டால், நமக்கென்று ஒதுக்கி வைத்துக் கொண்டால், நாளைக்கு என் வாழ்க்கைக்கு தேவை என்று நாம் பதுக்கி வைத்துக் கொண்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆக்கி விடுவான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் மாத்திரமல்லாமல் ரமலான் அல்லாத மாதங்களிலும் ஏராளமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தான் எவ்வளவுதான் இறை வணக்கத்திலே ஈடுபட்டு இருந்தாலும், எவ்வளவுதான் தொழுகையிலே ஈடுபட்டு இருந்தாலும், எவ்வளவுதான் குர்ஆனோடு தொடர்பில் இருந்தாலும், எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றிருந்தாலும், தர்மம் செய்வது என்பது மிக பெரும் ஒரு அமல் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உணர்த்தும் வண்ணத்தில் சஹாபாக்களிடத்திலே அருமையான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காமித்தார்கள். நாம் நினைத்துவிடக் கூடாது, நான் தொழுகின்றேன், நான் குர்ஆன் ஓதுகின்றேன், நான் நல்ல அமலை செய்கின்றேன், நான் திக்ர் செய்கின்றேன், நான் தௌபா செய்கின்றேன், நான் ஏன் தர்மம் கொடுக்க வேண்டும், நான் ஏன் பிறருக்கு உதவ வேண்டும், நான் ஏன் பள்ளிக்கு உதவ வேண்டும் என்று நான் நினைத்து விடக் கூடாது. நான் தொழக்கூடிய தொழுகை, நான் ஓதக்கூடிய குர்ஆன், நான் செய்யக்கூடிய திக்ர், நான் கேட்கக்கூடிய தௌபாவின் மூலம் மாத்திரமே நான் சொர்க்கம் சென்று விடுவேன் என்று நாம் நினைக்கவே கூடாது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 3 நபர்களும் மதீனாவின் ஒரு தெரு வழியாக நடந்து செல்கின்றார்கள். மதீனாவின் ஒரு தெரு வழியாக நடந்து செல்கின்றார்கள். மதீனா தெருவழியில் போய் கொண்டிருக்கும் போது யாசகம் கேட்கக்கூடிய ஒருவர் பரட்டை தலையோடு, ஒட்டிய கன்னங்களோடு, நெஞ்சும் வயிறும் சமமான நிலையில், பசித்த முகத்தோடு, வாடிய வண்ணத்தோடு, நடுங்கிய கையோடு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கரம் ஏந்தினார். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கரம் ஏந்தினார். அல்லாஹ்வின் தூதர் தனது சட்டை பையை தடவி பார்த்தார்கள். அவர்களிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, தன்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கு அல்லாஹ்வின் தூதருக்கு பிடிக்காது. தன்னிடத்தில் யார் எதை கேட்டாலும் உடனே அதை கொடுத்து பழகுவதுதான் பெருமானாருடைய பழக்கம். பக்கத்தில் முஆவியாவை பார்த்தார்கள், உமரை பார்த்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சில திர்ஹங்களை, சில தீனார்களை கடனாக வாங்கினார்கள். வாங்கி வந்த யாசகருக்கு அல்லாஹ்வின் தூதர் கையிலே கொடுத்தார்கள். அந்த யாசகர் மன நிறைவோடு அதை வாங்கிவிட்டு சென்றார். பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி கடன் வாங்கி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கானா? உங்கள் பேர பிள்ளைகள் பசியோடு வாடினார்களே,
உங்கள் மகளார் பாத்திமா வீட்டுக்கு சென்றீர்களே, உங்கள் பேர குழந்தைகள் சாப்பிடுவதற்கு ரொட்டி துண்டுகள் இல்லாமல், பேரித்த பழங்கள் இல்லாமல், சின்ன மாமிசம் கூட இல்லாமல் தவிக்கும் நேரத்தில் கூட தாங்கள் யாரிடத்திலும் கடன் பெறவில்லையே. ஒரு யூதனுடைய கிணத்திற்கு சென்று அந்த கிணத்திலே தண்ணீரை இறைத்து அதன் மூலமாக வந்த வருமானத்தை, உழைத்த வருமானத்தை தானே உங்க பேர குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க. இப்ப என்ன நாயகமே கடன் வாங்கி கொடுக்கிறீங்க? கடன் வாங்கி தர்மம் கொடுக்கணுமா? உமரின் கேள்விக்கு ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் பதில் அளிக்கவில்லை. பக்கத்தில் இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்னிடத்தில் கடன் வாங்குவதனால் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய அல்லாஹ்வின் கஸானாவில் எதுவும் குறைய போவதில்லை. நீங்கள் என்னிடத்தில் கடன் வாங்கி கொடுத்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறத இன்னும் அதிகரிக்கதான போகின்றான் நாயகமே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பதில் சொன்ன மனத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்முறிவலாக ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு மீண்டும் தங்களுடைய நடையை ஆரம்பித்தார்கள். கணியத்திற்குரியவர்களே, நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் கூட இல்லாத ஒருவர் வந்து கேட்கும் போது நம்மால் ஒரு கடன் பெற்று அந்த கடனை அடைக்கும் அளவிற்கான வலிமையும் அதற்கான வாய்ப்பும் நமக்கு இருந்தால் கடன் பெற்று கூட தர்மம் கொடுக்க வேண்டும் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் என்றால் இன்றைக்கு கொடுக்கும் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாழ்ந்த கையை விட என்றைக்கும் உயர்ந்த கையே மேலானது. தாழ்ந்த கையை விட, வாங்கும் கையை விட கொடுக்கும் கையே என்றைக்கும் மேலானது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு வாங்குவதில் நாம் காட்டக்கூடிய ஆர்வம் கொடுப்பதில் காமிக்கின்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான் மாதம் என்பது ஏழை எளிய மக்கள் மீது அனுதாபம் செலுத்தக்கூடிய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இரத்த உறவுகள் பஞ்சத்தில் இருக்கும் போது பகுமையான வாழ்க்கையை நீங்கள் வாழாதீர். இரத்த உறவுகள், உடன் பிறந்த அக்கா தங்கச்சி, உடன் பிறந்த அண்ணன் தம்பி, பெற்றெடுத்த தாய் தந்தை பசியோடு இருப்பார்கள், வறுமையில் இருப்பார்கள், பெருநாள் செலவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பார்கள். ஆனால் நாமோ ஊரில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அதிகமான டொனேஷன்களை கொடுப்போம். 2500 வைத்துக் கொள்ளுங்கள், 3500 வைத்துக் கொள்ளுங்கள், 4000 வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுப்போம். அல்லாஹ்வின் தூதர் முதலில் குடும்பத்திற்காக, இரத்த உறவுகளுக்காக கொடுத்து உதவ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களே. ரமலானுடைய மாதம் ஜகாத்தின் மூலமாக நமது பணத்தை சுத்தம் செய்யக்கூடிய மாதம். ஜகாத், ஜகாத்னா என்ன? ஜகாத்ங்கிற அரபு வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன? ஜகாத்னா என்ன? தூய்மைப்படுத்தக்கூடியது. யாரை தூய்மைப்படுத்தக்கூடியது? செல்வம் அதிகமாக வைத்திருப்பவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது ஜகாத். வாங்கக்கூடிய ஏழை மக்களினுடைய பசியை தூய்மைப்படுத்தக்கூடியது ஜகாத். வாங்கக்கூடிய ஏழை மக்களினுடைய வறுமையை தூய்மைப்படுத்தக்கூடியது ஜகாத். அல்லாஹ்வின் தூதர் ஜகாத்தில் மிக பெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த ஜகாத்தின் புரட்சி என்ன தெரியுமா? யாரும் ஏழையாக இருக்கக்கூடாது. ஜகாத்தின் முழு நோக்கம், இந்த ஆண்டு ஜகாத் வாங்கக்கூடியவர் அடுத்த ஆண்டு ஜகாத் வாங்கக்கூடாது. இந்த ஆண்டு ஜகாத் வாங்கக்கூடியவர் அடுத்த ஆண்டு ஜகாத்தை கொடுக்கும் அளவிற்கு வளர வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மனிதன் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கோ ஜகாத்தின் நிலைமை மோசமாகி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜகாத்தின் மூலமாக ஏழைகள் மீண்டும் மீண்டும் ஏழைகளாகி கொண்டே இருக்கின்றார்கள். வாங்கக்கூடியவர்கள்
கொடுக்கக்கூடியவர்கள் வருடம் தோறும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள் வாங்க வரக்கூடிய ஏழைகளை அடித்து துரத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஜக்காத்தை கொடுக்கின்றோம் என்றால் 100 கிலோ அரிசியை வாங்கி 100 பேருக்கு 1 கிலோ அரிசி கொடுப்பதல்ல, 1000 கிலோ அரிசியை வாங்கி 100 பேருக்கு 10 கிலோ அரிசி கொடுப்பதல்ல. 4 நபர்கள் அல்லது 3 நபர்களை தேர்ந்தெடுக்கணும். தன்னிடத்தில் ஜக்காத் பணம் எவ்வளவு இருக்கிறதோ அதை கொண்டு அந்த ஜக்காத்தை வாங்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் துறையை தொடங்கி கொடுக்க வேண்டும். அடுத்த ஆண்டு அவர் ஜக்காத்தை கொடுக்கும் அளவிற்கு வளர வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு ஜக்காத் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு ஜக்காத் என்கின்ற பெயரிலே விளம்பரம் செய்து கொள்கின்றோம். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கு போட்டோக்கள் எடுக்கின்றார்கள். தங்களுடைய கடை விளம்பரங்களை வாங்கக்கூடிய அரிசி பையிலே இன்றைக்கு விளம்பரம் இடுகின்றார்கள். இதற்கு பேர் ஜக்காத் அல்ல. ஜக்காத் என்கின்ற பெயரில் விளம்பரத்தை தேடிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு